Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா MCC ல இருந்து Mopup உடைய வேகன்சி நமக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் Mopup உடைய டீடைல்டா நம்ம பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Tricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all Mopup ல வந்து வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம Mopupனா என்னன்னு கேள்விப்பட்டோம். யார் யாருக்கு ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கலையோ அவங்க தான் வந்து Mopup ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா, அவங்க தான் வந்து Mopup ரவுண்ட்ல ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 4 ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா 2 ரவுண்ட்னு சொல்லி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 எதுலயாச்சும் ஒரு இதுல கூட சீட் கிடைச்சிருக்க கூடாது. சப்போஸ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள் ஃபார் Mopup ரவுண்ட் இன் ஆல் இந்தியா கோட்டா MCC ரவுண்ட். ஓகேவா, இப்ப அக்ராஸ் கேட்டகரி எவ்வளவு வேகன்சி லிஸ்ட் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு ரவுண்டு 2 முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போதைக்கு ரவுண்ட் 2 முடிஞ்சு Mopup நடக்க போது. இன்னுமே எக்கச்சக்கமான சீட்ஸ் வந்து வேகன்சியா இருக்கு. நிறைய சீட்ஸ் வந்து வேகன்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல ரவுண்ட் 1ல முடிஞ்சு நம்மளுக்கு ரவுண்ட் 2ல நம்மளுக்கு வந்து ஒரு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 728 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஸ்லைட்லியா தான் ஃபில் அப் ஆயிருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான MBBS சீட்ஸ் Mopupல இருக்கு. இதுல வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்னா ஸ்டேட் கோட்டா 2லயுமே சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இந்தியா கோட்டா 2லயுமே சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல நல்லா வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா மார்க் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு நிகரா எந்த ஒரு மார்க்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்டேட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க போயிருக்கலாம். அதனால யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து Mopup கவுன்சிலிங்கினுடைய கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, ஓவரால் ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, கம்மியான வாங்கின மார்க்ஸ் உள்ளவங்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கவுன்சிலிங்க்கு Mopupக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ நம்மளுக்கு கட்டா அந்த சீட்ஸ் வருது, எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஓபிங்கிறது என்னன்னா ஓபன் சீட். ஓபன் சீட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலா கவர்மெண்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 117 சீட் வருது. 117 சீட்ஸ் வருது. எய்ம்ஸ்ல எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிக்கு மொத்தம் அதுல வந்து நம்மளுக்கு வந்து 11 சீட் இருக்கு. எய்ம்ஸ்ல 11 சீட்டும் 117 சீட்டு நார்மலா இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் EW நம்பர். EWS கோட்டாக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் 36 காலேஜ் என்னன்னது நம்மளுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் காலேஜஸ். அதுல எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா EWக்கு 48 சீட்ஸ் இருக்கு. 48 சீட்ஸ் இருக்கு. இத எய்ம்ஸ்ல எத்தனை சீட்ஸ் EWSக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சீட்ஸ் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் BC நம்பர் போட்டுருக்காங்க. அது வந்து OBC தான் BCன்னு ஷார்ட்டா போட்டுருக்காங்க. அதே மாதிரி OP தான் வந்து ஜெனரல் சொல்லக்கூடிய ஓபன் கேட்டகரியா அவங்க அப்படி போட்டுருக்காங்க. BCங்கிறது OBC. அதுல OBCக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா 36 கவர்மெண்ட் காலேஜஸ்ல மொத்தம் 98 சீட்ஸ் இருக்கு. 98 சீட்ஸ் இருக்கு. எய்ம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 6 சீட்ஸ் இருக்கு. எய்ம்ஸ்ல மொத்தம் 6 சீட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் SCக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 48 சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. STக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 சீட்ஸ் இருக்கு. STக்கு மொத்தம் 21 சீட்ஸ் இருக்கு. அதே எய்ம்ஸ்ல SCக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 சீட்ஸ் இருக்கு. STக்கு 1 சீட்ஸ் இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து Mopupனுடைய வேகன்சி லிஸ்ட். அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லக்கூடிய அதுல வந்து டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 327 வேகன்சி இருக்கு. 327 வேகன்சி இருக்கு. எய்ம்ஸ பொறுத்தவரையும் 23 சீட் வேகன்சில இருக்கு. எய்ம்ஸ பொறுத்தவரையும் 23 சீட் பாத்துக்கோங்க. 11, 17, 18, 22, 23 சீட் வேகன்சில இருக்கு. ஓகேவா, எய்ம்ஸ்லாம் வந்து 23 சீட் வேகன்சில இருக்கு. கம்மியான ஸ்கோர் வாங்கியிருந்தவங்க கண்டிப்பா Mopupல அப்ளை பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி ஃப்ரெஷ்ஷா சீட் எடுங்க. ஓகேவா, ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து Mopupல இந்த சீட்ஸை விட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம MCC நம்மளுக்கு ஒரு நியூ ரூல்ஸ் நம்ம நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க கூடாது. போத் ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹோல்டிங் எந்த சீட்டிங் ஹோல்டிங்கே ஆயிருக்க கூடாது.
உங்களுக்கு சீட்டே அலாட் ஆயிருக்க கூடாது, அவங்க மட்டும் தான் மாப்பப் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஓபன் கேட்டகரிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓபன் கேட்டகரிக்கு நம்மளுக்கு மொத்தம் 11 சீட் இருக்கு. 11 சீட் இருக்கு. ஓபி அதே மாதிரி ஓபன் கேட்டகரி பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ம்ஸ்ல ஒரு சீட் இருக்கு. இடபிள்யூஎஸ் ஓபன் கேட்டகரி பிசிக்கல் சேலஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 சீட் இருக்கு. பட் எய்ம்ஸ்ல சீட்டே கிடையாது. பிசிக்கலி சேலஞ்சு இடபிள்யூஎஸ்க்கு சீட் கிடையாது. எஸ்சிக்கு மொத்தம் 5 சீட் இருக்கு. பிசிக்கு மொத்தம் 8 சீட் இருக்கு. எஸ்டிக்கு மொத்தம் 3 சீட் இருக்கு. ஆனா எய்ம்ஸ்ல இது எதுக்குமே சீட் இல்ல. அப்ப யாருக்கு மட்டும் தான் சீட் இருக்காங்க? ஓபன் கேட்டகரி பிசிக்கல் சேலஞ்சு மட்டும் தான் ஒரு சீட் இருக்காங்க. ஓகேவா? அப்ப மொத்தம் நம்மளுக்கு டோட்டலா வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 327 சீட் கவர்மெண்ட் காலேஜ் சீட் பிளஸ் எய்ம்ஸ் சீட் 23 சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 மிச்சம் 5 350 சீட் ரவுண்ட் அப்பா இருக்கு. 350 சீட்டு ரவுண்ட் அப்பா இருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மாப்பப்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கவுங்க சீட்டை கண்டிப்பா நீங்க தமிழ்நாடு சீட்டை நீங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிசிக்கலி சேலஞ்சட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பாருங்க. மொத்தம் 18 26 ஒரு 3 எத்தனை ஆச்சு? 29 சீட்ஸ் வந்து யாருக்கு இருக்கு? பிசிக்கலி சேலஞ்சட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா? இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாப்பப் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்னுடைய வேகன்சி லிஸ்ட் இது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டீடைல்ட ஷேர் பண்ணுங்க. சீட்டு கிடைக்காத எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் வந்து மாப்பப்ல பார்ட்டிசிபேட் பண்ணி லோ மார்க்கா இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க லக்குக்கு சீட் எடுக்க முடிஞ்சா எடுக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.